வணக்கம். இந்த காணொளியில் 6ஆம் வகுப்பு டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரிவிஷன் வீடியோ தான். டீட்டெயில்டு வீடியோ வந்து என்னுடைய பிளேலிஸ்ட்டு 6th to 9th ஹிஸ்ட்ரி வந்து போட்டிருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் வந்து புக் வைஸாக தான் வந்து ரிவிஷன் வீடியோ போட போகிறேன். சேம் டைம் வந்து அந்த லெசன் எந்த யூனிட்டில் கவர் பண்ணணும்னுட்டும் சொல்லிவிடுவேன். சேம் டைம் அதுக்கான தனியாக வந்து பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி இப்போ நியூ சிலபஸ் படி அது யூனிட் 3ஆ 4ஆ 5ஆ 6ஆன்றதை நான் வந்து போட்டுருவேன். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் சிந்துவெளி நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நடந்த 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமும் சரி, 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமும் சரி, இந்த சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய இந்த லெசனில் இருந்து தான் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. 2 கொஷினுக்கான ஆன்சருமே இதிலவே இருக்குது. அதனால் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா 2022 குரூப் 4 எக்ஸாமில் வந்து சிந்துவெளி மக்கள் வந்து சுட்ட செங்கற்களை வந்து பயன்படுத்தினாங்க. நிறைய ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அதிலிருந்து இந்த சுட்ட செங்கற்களை வந்து பயன்படுத்தினாங்கன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ வந்து அந்த சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தினாங்க, அப்புறமா சூரியன் ஒளியால் உலர்த்தப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தினாங்க. அந்த டீட்டெயில் எல்லாம் இதில் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து குயிக்காக ஒரு வாட்டி வந்து வாசிச்சிருங்க. முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நானும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதை வந்து அழுத்தம் கொடுத்து வந்து படிச்சிருவோம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எப்போ படித்தாலும் இந்த லெசனை வந்து ஃபுல்லாக ஒரு வாட்டி 6th இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்தை ஃபுல்லாக ஒரு வாட்டி வாசித்து விட்டுருங்க. ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம். சேம் டைம் இந்த லெசன் வந்து புது சிலபஸ் படி எந்த யூனிட்டில் வந்து கவர் ஆகும்னா யூனிட் 3ல் வந்து கவர் ஆகும். இந்த 6th to 12th ஹிஸ்ட்ரி வந்து நம்ம படிக்கிறது மூலயமா வந்து பழைய சிலபஸ் படி யூனிட் 8, புதிய சிலபஸ் படி யூனிட் 6. ஸோ அந்த 6ம் வந்து ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணுறப்போ கவர் ஆயிரும். அப்போ வந்து 30 மார்க்குக்கான லெசன்ஸை தான் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் பார்க்க போகிறோம். தனியாக பார்த்தா ஹிஸ்ட்ரி எண்ணிட்டு 10 மார்க்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம 6th-லேருந்து 12th ஹிஸ்ட்ரி கவர் பண்ணப்போ என்ன வந்துடும், அந்த தமிழ்நாடு பற்றிய பண்பாடு அது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து வந்துடும். அப்போ 30 மார்க்கு வந்து நம்ம ஹிஸ்ட்ரி இப்போ கம்ப்ளீட் பண்ணுறது மூலமா முடிக்க போகிறோம். அதனால தான் ரிவிஷன் வீடியோ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு அழைப்போம். ஹரப்பா நாகரிகம் பண்ணிட்டு எதை சொல்லுவோம்? சிந்துவெளி நாகரிகத்தை தான் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, சிந்துவெளி ஒரு நாகரிகம் இருந்ததுன்னுட்டு முதல்ல ஹரப்பா என்ற இடத்துல தான் கண்டுபிடிப்பாங்க. அதனால சிந்துவெளி நாகரிகத்தை வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். சேம் டைம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னாலும் சிந்துவெளி நாகரிகம்னாலும் சேம் தான். அதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் தொன்மையான நாகரிகங்கள் எத்தனைன்னா 4. முதல் வந்து மெசபடோமியா நாகரிகம், 2வது வந்து சிந்துவெளி நாகரிகம், 3வது வந்து எகிப்து நாகரிகம், 4வது வந்து சீன நாகரிகம். சேம் டைம் வந்து இந்த தொன்மையான நாகரிகங்களில் பழமையானதுன்னு எது சொல்லுவாங்கன்னா மெசபடோமியா நாகரிகத்தை வந்து சொல்லுவாங்க. காலத்தால் முந்தியது. அதனால் அதை வந்து சைடில் நோட் பண்ணிக்கோங்க, நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே வந்து இந்த தொன்மையான நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் பண்ணிட்டு எது சொல்லுவாங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தை வந்து சொல்லுவாங்க. நீண்ட நாகரிகம் கொண்ட நாகரிகம் எது இந்த உலகின் தொன்மையான நாகரிகங்கள்லன்னா எகிப்து நாகரிகம். மெசபடோமியா நாகரிகத்துக்கான காலம் வந்து 3500-லேருந்து 2000 கிமு. எல்லாமே கிமு தான். அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. சிந்துவெளி நாகரிகம் வந்து கிமு 3300-லேருந்து 1900 வரைக்கும். எகிப்து நாகரிகம் வந்து 3100-லேருந்து 1100 வரைக்கும். சீன நாகரிகம் வந்து 1700-லேருந்து 1122 கிமு. இந்த அனைத்து நாகரிகங்களுமே வந்து ஒரு நதிக்கரையில் தான் அமைஞ்சிருந்தது. ஏன் நதிக்கரையில் அமைஞ்சிருந்ததுன்னா, அங்கே வந்து அவங்க வளமான மண் இருந்தது. அவங்க தேவைக்கு நீர் வந்து எளிதாக கிடைக்கும். சேம் டைம் வந்து அவங்க அந்த நதியை வந்து போக்குவரத்தாகவும் பயன்படுத்தினாங்க. அதனால தான் வந்து நதிக்கரையில் அமைஞ்சிருந்தது. தொடக்கத்தில் மனிதர்கள் வந்து குழுக்களாக வாழ்ந்தாங்க. அந்த குழுக்களில் இருந்து தான் சமுதாயங்கள் உருவாயின. பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நகரங்கள் ஆயினன்றதை கொடுத்துருக்காங்க. நேற்று கூட இந்த நியூ சிலபஸில் வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க. சமுதாயம்ன்றது மக்கள் கூட்டமா மக்கள் குழுவா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மக்கள் கூட்டம் போடக்கூடாது, மனிதர் குழுக்கள், மக்கள் குழுக்கள் அல்லது மனிதர் குழுக்கள் அப்படின்னு தான் போடணும். அந்த மனித குழுக்கள் தான் வந்து என்னவா மாறிச்சு, சமுதாயங்களாக மாறிச்சு. ஸோ அதுதான் பின்னாடி சமூகங்களாக வளர்ந்தது. காலப்போக்கில் நாகரிகங்கள் ஆயினன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, ஹரப்பான்னா புதையுண்ட நகரம். ஹரப்பான்னா புதையுண்ட நகரம். அதே மொகஞ்சதாரோ வந்து இறந்தோர் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க.
அது வந்து பார்த்துக்கோங்க. அரப்பான்னா புதையுண்ட நகரம். ஃபர்ஸ்ட் இது போல ஒரு நகரம் இருந்தது அன்னிட்டு யார் வந்து அவங்களுடைய நூலில் விவரிக்கிறாங்கன்னா சார்லஸ் மேசன் என்றவரை விவரிக்கிறாங்க. இதை வந்து நான் ரிவிஷன் வீடியோன்றதால அப்படியே போயிட்டு இருக்கேன். நீங்கள் இது ஷார்ட்கட்டோட வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டீட்டெயில்டு வீடியோ செக் பண்ணால் அதில் டீட்டெயிலில் ஷார்ட்கட்டோட எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கணும், அரப்பான்னா புதையுண்ட நகரம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ரிவிஷன் பண்ணுறவங்க இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறேன் அப்படின்றவங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டில் 6th to 9th வரைக்கும் ஹிஸ்ட்ரி, அப்புறமா 10th 11th 12thன்னு தனித்தனியாக போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு வாங்க. ரிவிஷன் பண்ணுறவங்க மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். புதையுண்ட நகரம்ன்ட்டு எதை சொல்லுவோம், அரப்பா வந்து சொல்லுவோம். முதல்ல வந்து இது போல ஒரு நகரம் இருந்தது அன்னிட்டு யார் வந்து அவருடைய நூலில் விவரிச்சிருப்பாருன்னா சார்லஸ் மேசன் என்ற ஒரு ஆங்கிலேயர் வந்து அவர் ஒரு நூல் எழுதுவார். அந்த நூலில் வந்து சொல்லியிருப்பாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிஞ்ச ஒரு படை வீரர். சேம் டைம் வந்து இவர் ஒரு ஆய்வாளராகவும் இருந்திருப்பாரு. அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சவர்களுடன் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டிருந்தார். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு அவர் நூலில். இந்த குறிப்பு தான் வந்து அரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. சார்லஸ் மேசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான இப்போ ஒரு உயரமான மலை மேலே இந்த செங்கற்திட்டுக்கள் எல்லாம் பார்த்துருப்பாரு. அதை பார்த்து அவருடைய நூலில் வந்து சொல்லியிருப்பாரு. லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை வந்து எப்போ அமைச்சாங்கன்னா 1856 வந்து அமைச்சிருப்பாங்க. அமைச்சப்போ சுட்டு செங்கற்கள் எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம அந்த ரயில் பாதை பயன்படுத்தக்கூடிய அந்த பாதைக்கே வந்து அந்த கற்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. 1920 வந்து பார்த்தீங்கன்னா அரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1920 அதுவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடைபெற்றது இல்லையா? அந்த ஒத்துழையாமை இயக்கம் இங்கே நடைபெற்றப்போ அந்த பக்கம் இன்னொரு பக்கம் அரப்பா மற்றும் மொகஞ்சதாரில் நகரங்களை ஆய்வு வந்து பண்ணியிருக்காங்க. மேலே வந்து 1856 வந்து பார்த்தோம் இல்லையா, லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை. 1856 அந்தமே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், நிறைய ஞாபகம் வரும். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது சொல்கிறேன். திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம்னுட்டு 1856 கால்டுவெல் அவர்கள் வந்து நூலை வந்து வெளியிட்டிருப்பார் இல்லையா? ஸோ அந்த வருஷம், ஸோ அதே வருஷம்தான் வந்து லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் 57 தான் பெரும்புரட்சி நடைபெற்றிருக்கும். அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஏதாவது ஒரு ஹிண்ட் வச்சு படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வருஷத்துல வேற ஏதாவது டீட்டெயில் தெரியும்னா அதை மேக்சிமம் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. சேம் டைம் வந்து இந்த லாகூர் கராச்சி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ரயிலில் வந்து லட்டும் விற்பாங்க, காரமும் விற்பாங்க. லட்டும் விற்பாங்க, காரமும் விற்பாங்க. லட்டு லாகூர், காரம் கராச்சி அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1920 அரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய இயக்குநராக 1924 இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்சல்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு சில இடத்துல சர் ஜான் மார்சல் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரே நபர் தான் இவர். வந்து பார்த்தீங்கன்னா அரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையே வந்து பொதுவான அம்சங்கள் இருப்பதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. சேம் டைம் வந்து இந்த அரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேறுபாடு மட்டும் இருக்கு அப்படின்னுட்டும் கண்டறிகிறாங்க. இந்த ரெண்டு அரப்பாக்கும் மொகஞ்சதாரத்துல எது வந்து பழமையானதுன்னா அரப்பா நாகரிகம் தான் வந்து மொகஞ்சதாரத்தை விட பழமையானது அப்படின்ட்டு முடிவும் வந்து செய்யறாங்க. ஸோ பாக்ஸ்ல இருக்கிறத வந்து பார்த்துருவோம். நாகரிகம் என்ற வார்த்தை வந்து எந்த மொழி சொல்லன்னா லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. நாகரிகம் என்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. சிவிஸ்ன்னா அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரம். தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து ஒரு புதையுண்டு இருக்கக்கூடிய நகரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செங்கற்கள், கற்கள் உடைந்த பானை ஓடுகள் வந்து இருக்கும். அதை வந்து ஆராய்ந்து வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பண்டைய காலத்தில் இலக்கியங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அதை வந்து ஆராய்ந்து வந்து கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வான்வழி புகைப்படங்கள் மூலயமாவும் வந்து இந்த புதையுண்ட நகரங்களுடைய இடங்களின் மேற்பார்வையை வந்து கண்டுபிடிப்பாங்கன்றதை சொல்றாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடியை வந்து ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை, இப்போ வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைய வந்து எப்படி இருக்கு, நலமா இருக்கா, ஹார்ட் பீட் எல்லாம் கரெக்டா இருக்கா, நல்ல க்ரோத் ஆகுதான்ட்டு ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா, அது போல நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை மேக்னெட்டிக் ஸ்கேனரை வந்து பயன்படுத்துறாங்க. எஞ்சிய தொல்பொருள்கள் வந்து இன்னும் இருக்கா, புதையுண்டு இருக்கா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலமா வந்து அறிய முடியும். ரேடார் கருவியை வந்து தமிழ்ல என்னன்னு சொல்றாங்க, தொலை நுண்ணுணர்வு முறை. அது மூலயமா வந்து தெரிஞ்சுக்கலாம்ன்றத குறிப்பிடுறாங்க.
இந்திய தொல்லியல் துறையை வந்து ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஏஎஸ்ஐன்னா ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது எப்போ தொடங்கினாங்கன்னா 1861 தொடங்கியிருப்பாங்க. அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவியாளர் உதவியோட வந்து நிறுவப்பட்டிருப்பாங்க. இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. நில அளவியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். இவருடைய உதவியோட தான் வந்து பார்த்தீங்கன்னா 1861 1861ன்றதுமே எனக்கு எந்த வருஷம் ஞாபகம் வரல. பட் இது ரைமிங்காக வர மாதிரி பார்த்தீங்கன்னா 1891 பாரதிதாசன் பிறந்திருப்பார். 1891 அம்பேத்கரும் வந்து பிறந்திருப்பார். சேம் டைம் வந்து 1891 தான் வந்து பார்த்தீங்கன்னா பே சுந்தரம் பிள்ளை வந்து மனோன்மணியம் என்ற நூலை வந்து வெளியிட்டிருப்பார். அதே வந்து வேற வந்து டக்குன்னு ஞாபகம் வரல. பட் இந்த 91 அங்கே வர்றது 91, இங்கே 61. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவியல் உதவியோட இந்த ஏஎஸ்ஐ வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து நிறுவிருக்காங்க. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா டெல்லியில வந்து இருக்கு. தலைமையிடம் எங்க இருக்கு? டெல்லியில வந்து இருக்கு. கால வரையறை வந்து பாருங்க. இந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய புவி எல்லை எங்கன்னா தெற்காசியா. இப்போ பாகிஸ்தான்ல தான் இருக்கு. பாகிஸ்தான் இந்தியா அந்த பார்டர்ல தான் இருக்குன்றதை பார்த்துட்டோம். பட் இந்த சிந்துவெளி நாகரிகம் எது வரைக்கும் பரவி இருக்கு? நம்ம இந்தியாவுக்கு மேல என்ன இருக்கு? ஏஷியா வந்து இருக்கு. ஏஷியால எங்க? தெற்கேஷியா வரைக்கும் வந்து புவி எல்லை வந்து இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. காலப்பகுதி வந்து வெண்கல காலம். வெண்கல காலம் அல்லது செம்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் வாழ்ந்த காலகட்டத்துல தான் இப்படி வெண்கலம் என்ற உலோகத்தை பயன்படுத்தி உலோகத்தை கண்டுபிடிச்சு அதனாலான பொருள்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி காலத்து கற்காலம், புதிய கற்காலம், பழைய கற்காலம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஏன் அது கற்காலம்னு சொல்றாங்கன்னா அவங்க கற்களை தான் பயன்படுத்தியிருப்பாங்க எல்லாத்துக்கும். அதை வந்து கற்காலம்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் இரும்பு காலம் எல்லாம் படிப்போம். இரும்பு காலம்னா அப்போ அவங்க இரும்பு என்ற உலோகத்தை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால இரும்பு காலம்னு சொல்லுவோம். இது வந்து பேசிக் டீட்டெயில். அது ஜஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இப்போ ரிவைஸ் பண்ண வரீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிந்துவெளியத்தினுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 3300 1900 வரைக்கும். பரப்பளவு எவ்வளோன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் எத்தனை இருந்ததுன்னா 6 பெரிய நகரங்கள். 6 பெரிய நகரங்கள். 6 டபுளாக்கினா 12 கிடையாது, 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். அது வந்து பார்த்துக்கோங்க. கிராமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்டவை. கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்டவை. வெண்கல காலம் தகவல் பிழையில வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருள்களை வந்து பயன்படுத்திய காலம் தான் வந்து வெண்கல காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹரப்பா நாகரிகம் வந்து இந்திய எல்லைக்குள்ள கண்டுபிடிச்ச இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. லோத்தல் வந்து பாருங்க, குஜராத் லோத்தல்ல தான் கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. காளிபங்கன் ராஜஸ்தான், கர்வேரிவாலா, ஹரப்பா, ராகி கர்கி, மிட்டாதாய், அம்ரி அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. நகர நாகரிகம். ஹரப்பா வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நகரம் அப்படின்னு ஒரு சென்னையோ இல்லை கோயம்புத்தூரோ மதுரையோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நகரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சொல்றோம்? அங்கே வந்து சிறப்பான நகரமிடல் திட்டம் இருக்கும், அவங்களுடைய கட்டிடக்கலையில வேலைப்பாடு இருக்கும், தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிந்துவெளி மக்களே வந்து அன்றைய காலகட்டத்திலேயே வந்து இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சேம் டைம் வந்து அவங்க தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். இங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் மற்றும் கைவினை தொழிலுக்கான திடமான அடித்தளம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க அடுத்தடுத்த பேஜ்ல வந்து பார்க்கும்போது அவங்க முதன்மையான தொழிலா என்ன இருந்தது தெரியல. ஆனா வந்து அவங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க, கைவினை தொழில் பண்ணியிருக்காங்க, பானை வரைஞ்சிருக்காங்க, அணிகலன் செஞ்சிருக்காங்கன்றது கொடுத்திருப்பாங்க. முதன்மையான தொழில் வந்து ப்ரூஃப் வந்துட்டு எதுவும் இல்லை. பட் அவங்க விவசாயம் தெரியும், கைவினை தொழில் தெரியும், அணிகலன் பண்ண தெரியும், அதுக்கப்புறம் வந்து மட்பாண்டங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை இல்ல சிந்துவெளி நாகரிகத்தின் தனித்தன்மை சிறப்பம்சம் அப்படின்னாவே திட்டமிட்ட நகர அமைப்பு தான். திட்டமிட்ட நகர அமைப்புன்னா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பகுதிகளா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. இந்த மேல் நகர அமைப்பு வந்து எந்த பக்கம் இருந்ததுன்னா நகரத்தின் மேற்கு பகுதி. மேல் நகர அமைப்பு மேற்கு பகுதி, கீழ் நகர அமைப்பு கிழக்கு பகுதி. இந்த மேற்கு பகுதி வந்து பாத்தீங்கன்னா சற்று உயரமானதா இருந்திருக்கு. அது கோட்டை அப்படின்னு அழைச்சிருக்காங்க. நகர நிர்வாகிகள் வந்து இந்த மேற்பகுதியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் வந்து எங்க இருந்ததுன்னா இந்த மேல் நகர அமைப்புல வந்து இருந்ததுன்றதை குறிப்பிடுறாங்க.
பெருங்குளமும் தானிய களஞ்சியம் எங்கிருந்ததுன்னா மேல்நகர அமைப்பு. கீழ்நகர அமைப்புன்னா நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பளவு கொண்டதாக அமைஞ்சிருக்கு. சேம் டைம் வந்து இந்த கீழ்நகர பகுதி வந்து பொதுமக்கள் வசிக்கும் இடமாகவும் வந்து இருந்திருக்கு. சிந்துவெளி நாகரிகத்துக்கே முன்னோடியன்னுட்டு எது சொல்றாங்கன்னா மெஹர்கரை வந்து சொல்றாங்க. இப்போ சிந்துவெளி நாகரிகமே ஒரு நகர நாகரிகம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னோடியாகவே வந்து மெஹர்கர் வந்து இருந்திருக்கு. இந்த மெஹர்கர் வாழ்ந்தது யாருன்னா புதிய கற்கால மக்கள். ஸோ நான் வந்து சொன்னேன் இல்லையா, கற்கால மக்கள்னா கற்களை பயன்படுத்தி வாழ்ந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்து முன்னோடியாக இருந்திருக்கு. வாழ்ந்த ஒரு இடம் தான் மெஹர்கர். இந்த மெஹர்கர் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டுல ரைமிங்ல பகர வரிசையிலேயே வரும் பாருங்க. பாகிஸ்தான் நாட்டுல பலுசிஸ்தான் மாநிலத்துல போலந்து ஆற்று பள்ளத்தாக்கு முதல் கொண்டு பகரவரிசை தான். பாகிஸ்தான் நாடு, பலுசிஸ்தான் மாநிலம், போலந்து ஆற்று பள்ளத்தாக்குல வந்து அமைந்திருக்கு. இங்க தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்கள்ல ஒன்று அப்படின்ட்டு மெஹர்கரை வந்து சொல்றாங்க. இந்த மெஹர்கர்ல இருந்த மக்கள் வந்து வேளாண்மையிலையும் கால்நடை வளர்ப்புலையும் ஈடுபட்டதற்கான சான்று வந்து அங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கலில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதையும் குறிப்பிடுறாங்க. சிந்துவெளி மக்களுடைய தெருக்களும் வீடுகளும் வந்து பாருங்க. தெருக்கள் வந்து சட்டக வடிவம்னா சதுர வடிவத்தை வந்து கொண்டிருந்திருக்கு. தெருக்கள் வந்து நேராக வந்து இருந்திருக்கு. அது வடக்கு தெற்காகவும் கிழக்கு தெற்காகவும் வந்து ஒன்றை ஒன்று செங்கோணத்துல வந்து வெட்டி கொள்ளும்படியும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாலைகள் வந்து அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்திருக்கு. வீடுகளின் தெருக்கரின் இரு ஓரங்களிலும் சீரா வந்து அமைச்சிருக்காங்க. வீடுகள் வந்து 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையதாக காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணறையும் கொண்டிருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டிலையுமே கழிவறையும் குளியலறையும் வந்து இருந்திருக்கு. இன்றைய காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல வந்து கழிவறை வந்து கிடையாது. குளியலறை கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்க வீட்டில் வந்து இருக்கிறது கஷ்டம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கழிவறையும் குளியலறையும் வந்து இருந்திருக்கு. வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் வந்து கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களாலையும் சுண்ணாம்பு கலவையாலையும் கட்டியிருக்காங்க. சூரிய வெப்பத்தாலன்னா அந்த செங்கல்ல அறுத்து வந்து நெருப்புல போட்டு சுடாம சூரியனுடைய வெப்பத்திலேயே வந்து காய வச்சுட்டு அப்படி கட்டவும் செஞ்சிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான செங்கற்கள் வந்து சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. கூரைகள் வந்து எப்படி இருந்திருக்கு? சமதளமாக இருந்திருக்கு. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் வந்து எதுவுமே கிடைக்கல. நகர நாகரிகம் எல்லாமே வாழ்ந்திருக்காங்க. பட் அங்க அரண்மனை ஏதாவது இருந்ததுன்னா அப்படி அரண்மனையோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான சான்றுகள் எதுவுமே கிடைக்கலன்றதை குறிப்பிடுறாங்க. கட்டிடங்களை கட்ட ஏன் சுட்டு செங்கற்களை பயன்படுத்தினாங்கன்னா அந்த சுட்டு செங்கற்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வலுவானது, கடினமானது, நிலைத்து நிற்கக்கூடியது, நெருப்பு கூட தாங்கும், சேம் டைம் வந்து நீர்லையும் வந்து கரையாது. அதனாலதான் வந்து சுட்டு செங்கற்களை வந்து பயன்படுத்துறாங்க கட்டிடங்களுக்குன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க கழிவுநீர் அமைப்பு. இப்பவே வந்து நிறைய பக்கம் வந்து கழிவுநீர் வடிகால் எல்லாம் இருக்கிறது இல்லை. பட் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க அன்றைய காலகட்டத்திலேயே. ஏறத்தாழ எல்லா நகரங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு வந்து இருந்திருக்கு. வடிகால்கள் வந்து செங்கற்களை கொண்டும் கல்திட்டைகளை கொண்டும் வந்து மூடப்பட்டிருக்குன்றத சொல்றாங்க. இந்த கழிவுநீர் தேங்காம இருக்கணும் அப்படின்ட்டு லைட்டை வந்து மின் சரிவாக வந்து கட்டியிருக்காங்க. சேம் டைம் வந்து கழிவு பொருள்களை அப்புறப்படுத்துறது பர்டிகுலர் ஒரு கேப் விட்டு துளைகள் எல்லாம் வந்து சரியா வந்து இட்டிருக்காங்கன்றத குறிப்பிடுறாங்க. வீட்டில இருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் வந்து இருந்திருக்கு. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றினன்றதை சொல்றாங்க. பெருங்குளம் எங்க இருக்குன்னா முகஞ்சதாரோல வந்து இருக்கு. முகஞ்சதாரோ வேற எப்படி சொல்லுவாங்கன்னா இறந்தோர் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அரப்பான்னா புதையுண்ட நகரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல முகஞ்சதாரோ வந்து இறந்தோர் மேடுன்னு சொல்லுவாங்க. இந்த முகஞ்சதாரோல தான் வந்து பெருங்குளத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த இமேஜ்ல கொடுத்திருக்கக்கூடிய பெருங்குளம். இந்த பெருங்குளம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வக வடிவத்துல வந்து அமைந்திருந்ததுன்னு சொல்றாங்க. அதே சிந்துவெளி மக்களுடைய தெருக்கள் எப்படி அமைந்திருது? சட்டக வடிவம்னு பார்த்தோமா. ஆனா இந்த பெருங்குளம் வந்து செவ்வக வடிவத்துல வந்து அமைந்திருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா நகரத்தினுடைய நடுவுல இருந்தது. நீர் கசியாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க?
இயற்கை தாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொரு என்ன முக்கியமான விஷயம்னா, நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்றுன்ட்டு எது சொல்றாங்க, முகச்சுதாரோவில் இருக்கக்கூடிய பெருங்குளத்தை வந்து சொல்றாங்க. இந்த குளத்தினுடைய சுவர்கள் வந்து சுட்டு செங்கற்களால கட்டியிருக்காங்க. நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவர்லையும் அந்த குளத்தினுடைய அடித்தளத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பல அடுக்குகள்ல இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டு இருந்ததுன்றதையும் குறிப்பிடுறாங்க. இந்த குளத்துக்கு வடபுறத்திலையும் தென்புறத்திலையும் அந்த குளத்திற்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள் வந்து அமைந்திருந்தது. குளத்தினுடைய பக்கவாட்டுல 3 புறமும் வந்து அறைகள் வந்து இருந்தது. துணியெல்லாம் மாத்த அறைகள் எல்லாம் அப்பவே இருந்திருக்கு. இந்த குளத்துக்கு வந்து தண்ணி வந்து பக்கத்துல இருந்த கிணறுல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. சேம் டைம் வந்து அந்த குளத்துல பயன்படுத்தப்பட்ட நீரை வந்து வெளியேற விதத்தையும் வந்து நீரை வந்து வெளியேற்றுவதற்காக வகையும் வந்து செஞ்சிருந்தாங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தானிய களஞ்சியம் ஹரப்பா. தானியங்களை என்ன பண்ணுவோம், அறுப்போமா, ஹரப்பா அப்படின்றது. தானிய களஞ்சியம் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஹரப்பா. தானிய களஞ்சியனுடைய அடித்தளம் வந்து எதனால அமைஞ்சிருக்குன்னா செங்கற்களால வந்து அடித்தளமிட்ட பெரிய உறுதியான ஒரு கட்டட அமைப்பு தான் தானிய களஞ்சியம்னு சொல்றாங்க. இது எதனால கட்டினாங்கன்னா தானியங்களை சேகரித்து வைக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. இது அகழ்வாய்வு பண்ணப்போ அந்த கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதனுடைய தள வெடிப்புகள்ல வந்து கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் எல்லாம் சிதறி வந்து காணப்பட்டதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. திருச்செந்தூர் போகிற வழியில் நம்ம பார்க்கலாம். அங்கே வந்து ரீசெண்டாக விசிட் பண்ணப்போ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நெல்மணிகளினுடைய உமியெல்லாம் கண்டுபிடிச்சதை அங்கே ஃபோட்டோ எடுத்து அவங்க டிஸ்பிளே பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து எலும்பு கூடெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து உடன்கட்டை ஏறும் முறை கூட இருந்தது அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சொன்னார். அந்த டீட்டெயில் எல்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு யாருக்காவது அந்த சான்ஸ் கிடைச்சா நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா பாருங்கள். ஸோ நம்ம படிக்கிறோம் இல்லையா, தெரிஞ்சுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பார்க்குறப்பவே. ஆனால் பட் அங்கே வந்து எங்கேயும் எலும்புக்கூடு எல்லாமே இல்லை, அவங்க வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. பட் அங்கே வந்து இந்த அருங்காட்சியகம் ஏதாவது அமைச்சா அது கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பட் இப்போதைக்கு அங்கே வந்து அருங்காட்சியகம் கொண்டு வர்றதுக்கு வந்து பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது போல் இங்கே எப்படி வந்து நெல்மணிகளினுடைய உமி எல்லாம் கிடைச்சது, அது போல் வந்து இந்த தானிய களஞ்சியம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை, பார்லி அதை கண்டுபிடிச்சப்போ கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளினுடைய மிச்சங்கள் வந்து சிதறி காணப்பட்டனன்றதை கொடுத்துருக்காங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் வந்து எந்த மாநிலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹரியானா மாநிலம். தானியத்தை என்ன பண்ணுவோம், அறுவடை பண்ணுவோம். அப்போ ஹரியானா மாநிலம். என்ன தானியம்னா ராகி மாவு, ராகின்னு ஒரு தானியம் இருக்கு இல்லையா, ராகி மாவு, ராகி கஞ்சி, ராகி கூழுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ராகி அந்த திணையை வந்து அறுவடை பண்ணாங்க. எப்போ அறுவடை பண்ணுவோம், அந்த திணை வந்து முதிர்ச்சி அடைந்ததானே அரைப்போம். அப்போ முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலத்தை சார்ந்தது அன்னிட்டு அது ரைமிங்காக வருது, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் எங்க கண்டுபிடிச்சாங்க, அரப்பாலை எங்கன்னா ஹரியானா மாநிலத்துல ராகி கற்கில கண்டுபிடிச்சாங்க. இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலத்தை சார்ந்தது. அடுத்து வந்து மாபெரும் கட்டிடங்கள் இமேஜ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பெருங்குளம், மாபெரும் கட்டிடங்கள், பின்னாடி வந்து ஆண் சிலை, பெண் சிலைன்னு வரும். இது எல்லாமே வந்து மொகச்சதாரோல தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் பொது கட்டடம், கூட்ட அரங்கு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மிக பெரும் பொது கட்டடம், மாபெரும் கட்டடம், கூட்ட அரங்கு எல்லாமே இந்த இமேஜ்ல இருக்கிறது தான். இது வந்து எத்தனை தூண்களை கொண்டு வரிசைகளாக கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்ட பரந்து விரிந்த கூடம் தான் வந்து இந்த கூட்ட அரங்கு. ஸோ அவங்களுடைய வணிகம் மற்றும் போக்குவரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அரப்பா மக்கள் வந்து பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள், அளவைகள் எல்லாம் அப்போவே பயன்படுத்தியிருக்காங்க. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள் ரொம்ப முக்கியம். சிந்துவெளி மக்கள் வந்து அவங்களுடைய பொருள்களின் நீளத்தை அளவிட என்ன பயன்படுத்தினாங்கன்னா அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள் பயன்படுத்தியிருக்காங்க. அதில் அளவுகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கல் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். சக்கர வண்டிகள்னா இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி ஒரு சக்கர வண்டிகள் தான். ஆரக்கல் இல்லாத அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்போ நம்ம சைக்கிளில் வந்து ஆரங்கள் மாதிரி இருக்கும் இல்லையா, கம்பி குட்டி குட்டியாக அந்த சைக்கிளினுடைய நடுவில் இல்லை வண்டியினுடைய நடுவில் கூட இருக்கும் இல்லையா, அது இல்லாதது தான் வந்து ஆரக்கல் இல்லாத திடமான சக்கரங்களை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம். ஸோ அந்த தொன்மையான நாகரிகங்களே, உலக அளவில் தொன்மையான நாகரிகங்களே பழமையானது எதுன்னா மெசபடோமியா. அந்த மெசபடோமியாவோட வந்து பார்த்தீங்கன்னா விரிவான கடல் வணிகம் வந்து நம்ம சிந்துவெளி மக்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு சான்று என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்துவெளி முத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா மெசபடோமியால சுமேர் பகுதிகளில் வந்து கிடைத்திருக்கு. அது இப்போ என்னவா இருக்கு, அந்த மெசபடோமியா சுமேர் பகுதிகளில் தான் வந்து ஈரான், குவைத், சிரியா ஆகிய பகுதிகள் வந்து இருக்கு, பிரிச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து சிந்துவெளி முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஈராக்கு, குவைத்து, சிரியா. சுமேரியாவின் அக்கடியா பேரரசுக்கு உட்பட்டவர் யாருன்னா நாரம் சின். இவர் வந்து பாத்தீங்கன்னா சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்ற இடத்துல இருந்து அணிகலன்கள் வந்து வாங்கியிருக்காரு. இப்படி வாங்கினாருன்றது எதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம்னா நாரம் சின் குறித்த காவியத்துல வந்து குறிப்பிட்டிருக்கு. இப்போ நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பத்தி எல்லாம் வந்து இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, அது போல நாரம் சின் குறித்த ஒரு காவியம் வந்து இருக்கு. அதுல வந்து அவர் வந்து சிந்துவெளியில இருக்கக்கூடிய மெலுக்கா என்ற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கினாரு என்ற குறிப்பு இருக்கு. இவர் வந்து எந்த நாட்டு அரசர்ன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சோம்பேறி அக்கா குளிக்கல நாறுது, பக்கத்தில் போனாவே நாறுது. சோம்பேறி அக்கான்றது சுமேரியாவின் அக்காடியா, பக்கத்தில் போனாவே நாறுதுன்னா நாரம் சின் வந்து அந்த அக்காடியா பேரரசுக்கு உட்பட்ட அரசன் என்ற மாதிரி அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் சிந்துவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மினுக்கன் மின்னக்கூடிய அணிகலன், மெலுக்கா இருக்கக்கூடிய ஒரு அணிகலன் வந்து வாங்கினாரு அப்படின்ற மாதிரி அந்த குறிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியம், போக்குவரத்துக்கு வந்து சிந்துவெளி மக்கள் எதை பயன்படுத்தினாங்கன்னா காளைகள் அல்லது எருது அப்படின்னு கொடுத்தாலும் அதுவும் கரெக்டு தான். எருதுன்றதையும் சைடில் நோட் பண்ணிக்கோங்க. போக்குவரத்து வந்து எதை பயன்படுத்தினாங்கன்னா காளைகளை வந்து பயன்படுத்திருக்காங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்ற உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதியிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஸோ பாரசீக வளைகுடா மெசபடோமியாவில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, உருளை வடிவ முத்திரைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல வந்து சிந்துவெளி பகுதியிலையும் கண்டுபிடிச்சதால இந்த பகுதிகளுக்கிடையே வந்து வணிகம் வந்து பண்ணியிருக்காங்க. பாரசீக வளைகுடா மெசபடோமியாவோட சிந்துவெளி மக்கள் வணிகம் வந்து நடைபெற்றதை வந்து இந்த முத்திரைகள் வந்து காட்டுது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கப்பல் கட்டும் தளம் எங்கன்னா லோத்தல். நம்ம நிறைய படிச்சிருப்போம், ரிவிஷன்ன்றதால உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. லோத்தல் எங்க இருக்கு, குஜராத்ல வந்து இருக்கு. குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிச்சது மூலயமா கடல் வணிகம் வந்து உறுதிப்படுத்தப்படுது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. லோத்தல் என்ற இடம் வந்து குஜராத்தில் எங்க இருக்குன்னா சபர்மதி ஆற்றினுடைய துணை ஆற்றின் கரையில வந்து அமைந்திருக்கு. இந்த சபர்மதி ஆறு ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சபர்மதி ஆறு எங்க இருக்கு, குஜராத்தில். அந்த சபர்மதி ஆற்றின் துணை ஆற்று கரையில தான் வந்து என்ன அமைஞ்சிருக்கு, லோத்தல் என்ற இடம் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து மொகஞ்சதாரோவின் தலைவர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்லவே சொன்னோம் இல்லையா, பெருங்குளம், முகம், ஆண் சிலை, பெண் சிலைன்னு வந்தால் மொகஞ்சதாரோ. முகத்தை பார்த்து தானே ஒரு ஆணா பெண்ணான்னு டிசைட் பண்ணுவோம். அப்போது முகத்தை பார்த்து டிசைட் பண்ணுறதால மொகஞ்சதாரோ. இவர் ஆணு, நான் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டேன், முகத்தை பார்த்து தான் டிசைட் பண்ணேன், இவர் மொகஞ்சதாரோவை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் பெண் சிலை வரும். அந்த பெண் சிலையும் முகத்தை பார்த்து தானே நான் பெண் சிலையா ஆண் சிலையான்னு டிசைட் பண்ணுவேன். அப்போ பெண் சிலைன்றதால முகத்தை பார்த்து டிசைட் பண்ணுறதால மொகஞ்சதாரோ. அப்போ பெரிய குளம்ன்றது, பெரிய குளத்தில் வந்து தண்ணி நிறைய இருக்கும், முகத்தை கழுவும், அதுவும் முகஞ்சதாரோ அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் பார்த்தா ஷார்ட்கட்டோட சொல்லியிருப்பேன், அது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க ரிவிஷன் பண்றவங்க இதை கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறேன்றவங்க தயவு செஞ்சு என்னுடைய பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணுங்க. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை வந்து எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா மொகஞ்சதாரோவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் இருக்கிறது தான் இங்கே பாயிண்ட்ஸாக வந்து சொல்லியிருப்பாங்க. அவர் நெற்றியில் இருக்கக்கூடிய தலைப்பட்டையோட வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடன் காணப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய தலைமுடியும் தாடியும் வந்து பாருங்க ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. காதுகளுக்கு கீழே வந்து காணப்படும் 2 ஓட்டை வந்து தலையில அணியப்படும் அணிகலனை வந்து காது வரை இணைக்க வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் இப்பவும் அவர் வந்து இப்போ அணிஞ்சிருக்காரு இல்லையா, அது போல வந்து இப்பவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அணியிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. தொழில்நுட்பம் வந்து பாருங்க,
ஸோ சிந்து நாகரிக மக்கள் வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தந்தம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், குஜராத் மாநிலம் லோத்தல்ல வந்து கப்பல் கட்டும் தளம், செப்பனிடும் தளம், கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததுன்றது கண்டுபிடிச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே இடத்துல தான் வந்து லோத்தல்ல தான் வந்து தந்தத்திலான அளவுக்குள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எவ்வளோ மில்லி மீட்டர்னா 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை வந்து கொண்டது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சமகாலத்து நகரங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகள்லயே வந்து இதுதான் வந்து மிகச்சிறிய பிரிவு ஆகும்ன்றதை கொடுத்திருக்காங்க. மனிதர்களால முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னா செம்பு அல்லது வெண்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னா செம்பு. அடுத்து வந்து பாருங்க, மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை வந்து கிடைச்சது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பெண் சிலை ஆண் சிலை எல்லாம் வந்ததுன்னா மொகஞ்சதாரோ, பெரிய குழம்பனாலும் மொகஞ்சதாரோ. ஸோ இந்த பெண் சிலை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடனமாதும். இந்த சிலையை வந்து சர்ஜான் மார்சல் ஃபர்ஸ்ட்ல படிச்ச ஞாபகம் இருக்கா? 1924 இந்திய தொல்லியல் துறையினுடைய இயக்குனர். இவர் வந்து அரப்ப மொகஞ்சதாரோவில் அகழ்வாய்வு வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அதுல சின்ன வேறுபாடு இருக்கு. மொகஞ்சதாரோட அரப்பா தான் பழமையான நாகரிகம் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்கன்றது சொல்லியிருப்போம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலையை வந்து பார்க்குறப்போ இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்கின என்ற சிலை வந்து அப்படின்ட்டு நம்புறதுக்கே கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் வந்து இது போன்ற உருவாக்கம் வந்து பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை வந்து தெரியல. இவை வந்து ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்கே உரியதாக இருந்தனன்னுட்டு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து வந்து கேவிடி, அது இங்கிலீஷ்ல கேவிடி அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. கேன்னா கொர்க்கை, வின்னா வஞ்சி, டிஎன்னா தொண்டி. இந்த வளாகம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இன்றும் வந்து கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள். இந்த கூடல்கர், கூடல் நகர், மத்ரை என்றதெல்லாம் நம்ம மதுரை பக்கம் வந்து வந்துருமா. இந்த போல தமிழ் சொற்கள் வந்து அங்கேயும் வந்து இப்பவும் இருக்கு, இந்த பேரை கொண்ட இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்க கால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் வந்து ஆப்கானிஸ்தான்லயும் இருக்கு. பாகிஸ்தானுக்கு அடுத்து தானே மேல தானே ஆப்கானிஸ்தான் இருக்கு, அங்கேயும் வந்து இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா காவிரி, புருன்ஸ். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆறுகள் வந்து காவிரி, வாலா, புருணை ஆகிய பெயர்கள் வந்து தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன சொல்றாங்க. இந்த காவிரி, புருன்ஸ்ல வந்து பாருங்க மெய்யெழுத்துக்கள் வந்திருக்கு. மெய்யெழுத்துக்கள் வந்தா அது வந்து ஆப்கானிஸ்தான். காவிரி, வாலா, புருணையில வந்து மெய்யெழுத்துக்கள் இல்லை. மெய்யெழுத்துக்கள் இல்லைன்னா அது பாகிஸ்தான்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பழங்கால எழுத்துக்களை வந்து படிக்கிறது மூலமா அவங்களுடைய நாகரிகத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா சிந்துவெளி எழுத்துக்களை வந்து இப்ப வரைக்கும் வந்து யாராலுமே புரிந்துக்க முடியல அப்படின்றத சொல்றாங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து தெரிஞ்சுக்கணும்னா வேற ஏதாவது சான்றுகளை தான் வந்து நம்ம தேட வேண்டியதா இருக்குன்றதையும் குறிப்பிடுறாங்க. இவங்களுடைய உடை வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக பருத்தி உடைகளை வந்து பயன்பாட்டுல வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நூலை வந்து சுத்தி வைக்கிறதுக்காக சுழல் அச்சுகள் வந்து இருந்திருக்கு. இதன் மூலமா அவங்க நூற்கவும் செய்திருக்காங்கன்றது தெரியுதுன்றதை குறிப்பிடுறாங்க. கம்பளி ஆடைகளும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பருத்தி ஆடைகள் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. பொதுவா கம்பளி ஆடைகளும் பயன்படுத்தியிருக்காங்க. நூலை சுற்றி வைக்க சுழல் அச்சுகளும் இருந்திருக்கு. சுழல் அச்சுகள் இருக்கிறது மூலமா என்ன தெரிய வருது, அவங்க துணிகளை வந்து நூற்கவும் செஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அன்பும் அமைதியுமா இவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. குடியிருப்புகள் வந்து தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்கள்ல கட்டியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஏன்னா அவங்க கிட்ட வந்து படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. அதனால அவங்க வந்து அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. சில ஆயுதங்கள் மட்டும் வந்து அங்கிருந்து கிடைச்சிருக்குன்றத சொல்றாங்க. அவங்க வந்து நல்ல வந்து நம்ம ஒரு மேம்பட்ட நிலையை வந்து இருக்கணும்ன்றதை எப்படி வந்து வெளிப்படுத்திருக்காங்கன்னா ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலமா வெளிப்படுத்திருக்காங்கன்றத சொல்றாங்க. ஆண்களும் பெண்களும் 2 பேருமே வந்து அணிகலன்கள் எல்லாம் வந்து விரும்பி வந்து அணிஞ்சிருக்காங்க. அந்த அணிகலன்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதால செஞ்சதுன்னா தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால வந்து செஞ்சிருக்காங்க.
சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. ஸோ இது ரிப்பீட்டடா நிறைய வாட்டி கேட்குறாங்கங்க. இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம்லையும் இது கேட்டிருந்தாங்க. சிந்துவெளி மக்களுக்கு வந்து இரும்பு பற்றி தெரியாது, குதிரையை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய என்ன கல்லை வந்து பயன்படுத்தினாங்கன்னா சிவப்பு நிறக்கல். சிந்துவெளி மக்கள் சிவப்பு நிறக்கல், சிந்துவெளி மக்கள் சிவப்பு நிறக்கல். இந்த சிவப்பு நிற மணிக்கற்களை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கார்னிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு நிற மணிக்கற்களை என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்? கார்னிலியன். அவங்கள யாராவது நிர்வகிச்சாங்களா? வணிகம் பண்ணியிருக்காங்க, திட்டமிட்டு நகரத்தை கட்டியிருக்காங்க, அமைதியா வாழ்ந்திருக்காங்க, வடிகால் அமைப்பெல்லாம் இருந்திருக்கு, அவங்கள யாராவது நிர்வகிச்சாங்களா அப்படின்ற கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு வரலாற்று ஆசிரியர் சான்றுகள் எதுவுமே கிடைக்கல. பட் கண்டிப்பா இப்படி வாழ்ந்ததுக்கான ஒரு அதிகாரம் வந்து கண்டிப்பா ஒரு அதிகார மையம் இருந்திருக்கணும் அப்படின்ட்டு வரலாற்று அறிஞர்கள் வந்து நம்புறாங்க. அவங்க என்ன தொழில் செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவுமே தெரியல. இருந்தாலும் வேளாண்மை செஞ்சிருக்காங்க, கைவினை பொருள்கள் செஞ்சிருக்காங்க, பானை வனைதல் செஞ்சிருக்காங்க, அணிகலன்கள் செய்யறதுலாம் ஈடுபட்டிருக்காங்கன்றத சொல்றாங்க. அங்க சிந்துவெளி அங்க பாத்தீங்கன்னா வர்த்தகர்கள், வணிகர்கள், கைவினைஞர்கள் வந்து இருந்திருக்காங்க. கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்திருக்கு. கால்நடை வளர்ப்பும் வந்து அவங்களுடைய தொழிலாக இருந்திருக்கு. சக்கரத்தினுடைய பயனையும் வந்து அவங்க அறிந்திருந்தாங்கன்றதையும் குறிப்பிடுறாங்க. அந்த மண்பானைகள் வந்து பாத்தீங்கன்னா சக்கரங்களை கொண்டு உருவாக்கியிருக்காங்க. அது உருவாக்கி தீயிலிட்டு சுடவும் செஞ்சிருக்காங்க. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில், இமேஜ்ல வந்து பாருங்க, மட்பாண்டம் சிவப்பு வண்ணத்துல இருந்திருக்கு. அதுல கருப்பு வண்ணத்துல வந்து அழகிய வேலைப்பாடுகள் வந்து செஞ்சிருக்காங்க. அங்க கிடைத்த உடைந்த பானை துண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்பாண்டைகள்ல வந்து விலங்குகளுடைய உருவங்களும் இருந்திருக்கு, வடிவியல் வடிவமைப்புகளும் வந்து காணப்பட்டதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. சமய நம்பிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து மக்களினுடைய வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமுமே இப்போ வரைக்கும் கிடைக்கல. அவங்க ஏதாவது வழிபட்டாங்களா, ஏதாவது இருந்ததான்னு எந்த ஆதாரமே கிடைக்கல. ஆனா இந்த சைட்ல கொடுத்திருக்கக்கூடிய இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து கிடைச்சிருக்கு. இதன் மூலமா வந்து அங்க கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிந்துவெளி மக்களிடையே என்ன வழிபாடு இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க? தாய் தெய்வ வழிபாடு. அடுத்து வந்து பாருங்க கலைத்திறன். அவங்க சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஸோ அன்றைய காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கு தேவையான பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுற விதமா வந்து இது இருந்திருக்கு அப்படின்ட்டு அந்த இமேஜ்ல இருக்கு இல்லையா, அந்த பொம்மைகள் எல்லாம் அப்பவே வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. இப்படி வாழ்ந்தவங்க ஏன் வந்து அரப்பா நாகரிகத்துக்கு என்ன ஆச்சு, ஏன் வந்து அது இல்லாம போயிட்டு அழிந்து போயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து கணிக்கிறாங்க. இதுதான் நடந்ததான்னு தெரியல, இதெல்லாம் இருக்கலாம் காரணமா அப்படின்னு சொல்றாங்க. கிமு 1900 ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா அரப்பா நாகரிகம் வந்து சரிய தொடங்கியது. ஏன் அப்படின்னா ஆற்றங்கரையில வந்து அவங்க வாழ்ந்ததால அங்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம், இல்ல சுற்றுச்சூழல் மாற்றத்தால அவங்க அழிந்து போயிருக்கலாம், படையெடுப்பு ஏதாவது நிகழ்ந்திருக்கலாம், இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், காலநிலை மாற்றத்தால இருக்கலாம், காடுகள் அழிஞ்சிருக்கலாம், தொற்று நோய் தாக்குதல் இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த காரணங்கள்ல ஏதாவது ஒண்ணு நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்ட்டு கணிக்கிறாங்க. முதல் எழுத்து வடிவம் வந்து யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்கள். இதுவும் இப்ப நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்கள். மெசபடோமியால சுமேரியாவின் அக்காடியா பகுதியை சேர்ந்த நாரம்சின் அப்படின்னு பார்த்தோமா, அந்த சுமேரியர்கள் தான் வந்து முதல் எழுத்து வடிவத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. மொகஞ்சதாரோல தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து பாத்தீங்கன்னா உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் வந்து தெரிவிச்சிருக்காங்க. உலக பாரம்பரிய தலமாக யார் தெரிவிச்சிருக்காங்க? யுனெஸ்கோ வந்து தெரிவிச்சிருக்காங்க மொகஞ்சதாரோவை. சிந்துவெளி நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா உலகின் மிக பழமையான நகரங்கள்ல ஒன்று. பழமையான 4 நாகரிகங்கள் வந்து பார்த்தோம் இல்லையா, மெசபடோமியா, எகிப்து, சிந்து, சீனம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 4 நாகரிகங்கள்ல பெரிய பரப்பளவு கொண்டது எதுன்னா சிந்துவெளி நாகரிகம். உலகின் முதல் திட்டமிட்டப்பட்ட நகரங்கள்ல இதுவும் ஒன்று. மேம்பட்ட சுகாதாரம் வடிகால் அமைப்பு இருந்தது. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு வந்து மேலோங்கி இருந்திருக்கு அந்த மக்கள் கிட்டன்றதையும் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னுட்டு அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அது எதன் மூலியமா கண்டுபிடிக்கிறாங்கன்னா கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14, கார்பன் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 வந்து பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை வந்து அறியும் முறை வந்து
கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கார்பன் 14 மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து மீள்பார்வையில் வந்து நம்ம படித்தது தான் ஒரு வாட்டி கொடுத்துருப்பாங்க, அது ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க. எப்பொழுது மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே வந்து நாகரிகத்தின் தொடக்கமாக குறிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் முக்கிய பங்கு வகித்தன. ஸோ நாகரிகங்கள் வளர வந்து எது முக்கிய பங்கு வகித்தனன்னா ஆற்றங்கரைகள். ஹரப்பா நாகரிகம் அல்லது சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறோன்னா திட்டமிடப்பட்ட நகரங்கள் இருக்கும், மூடப்பட்ட வடிகால் அமைப்பு அது எல்லாமே இருந்திருக்கும். அதனால் மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்திருக்கு. பொறியியல் திறன் அப்போவே அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்கிட்ட இருந்திருக்கு. மொகஞ்சதாரோவில் காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம். உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம். அதுக்கப்புறம் நீர் கசியாமல் இருக்கிறதுக்கான முதல் சான்றுனாலும் இது மொகஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய பெருங்குளம் தான். ஸோ உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எது? முகஞ்சதாரோ. நாகரிகத்தின் பரப்பளவு இது லெசன்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, இங்கே தான் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய இந்தியா மேப்பில் வந்து வடமேற்கில் தானே பாகிஸ்தான் இருக்கும், அதை இமேஜின் பண்ணிட்டு அங்கே ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்துன்னுட்டு அந்த லைனு போட்டிருங்க. போட்டு இப்போ மேற்கில் வந்து பாகிஸ்தானில் தான் பலுசிஸ்தான் இருக்குது. பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை. மேற்கு மக்ரான் கடற்கரை, கிழக்கு காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு. கிழக்கு காகர் ஆக்ரா, மேற்கு மக்ரான் கடற்கரை, கிழக்கு காகர் ஆக்ரா. வடகிழக்குல வந்து யோசிச்சு பாருங்க, மேலே ஆப்கானிஸ்தான் வரும்ல, அப்போ ஆப்கானிஸ்தான். நீங்கள் அந்த 4 கோடு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்து 4 கோடு போட்டு அந்த கோடு போட்டு வடகிழக்கு என்ன வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் வந்துடும். தெற்கில் என்ன இருக்குது? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா. தெற்கு மகாராஷ்டிரா வரை வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பரவி இருந்ததுன்றதை சொல்றாங்க. நாகரிகத்தின் பரப்பளவு உலகம் அந்நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிசா பிரமிடு வந்து யாரால் வந்து கட்டப்பட்டதுன்னா குஃபு மன்னனால். பிரமிடுன்னா நம்மளுக்கு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நிறைய படத்துல எல்லாம் இங்க போய் டான்ஸ் எல்லாம் ஆடிருப்பாங்க. சுண்ணாம்பு கல்லால் ஆனதுதான் வந்து இந்த கிசா பிரமிடு. இது வந்து யாரால் கட்டப்பட்டதுன்னா குஃபு மன்னனால் கட்டப்பட்டது. குஃபு மன்னனால். ஸோ குஷ்பு வந்து பீஸா ஷேப்பில் இருக்கா அந்த இது, அந்த பிரமிடு பார்க்க வந்து பீஸா கட் பண்ணோம்னா இந்த ஷேப்பில் தானே வரும். பீஸா, கிசா, குஷ்புக்கு வந்து இந்த பீஸா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி குஃபு மன்னன் கிசா பிரமிடுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, அடுத்த இமேஜ்ல இருக்கிறது உர்ஜிகுராட் வந்து உர்நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுள். உர்ஜிகுராட் உர்நம்மு இது வந்து எங்க இருக்குன்னா மெசபடோமியா, சுமேரியர்களுடைய காலம். ஸோ சுமேரியர்கள் தான் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்குனாங்க. சுமேரியா என்ற இடத்துல அக்காடியா பகுதிக்கு உட்பட்ட அரசன் தான் நாரம்சின் அப்படின்னா பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்க ஜிகராட் யார் கட்டினாருன்னா உர்நம்மு என்ற அரசன். யாருக்கு கட்டினாங்கன்னா சின் என்ற சந்திர கடவுளுக்கு வந்து கட்டியிருக்காரு. அடுத்து வந்து பாருங்க அபு சிம்மல் யாருன்னா எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில் உள்ள இடம்தான் வந்து அபு சிம்மல். இமேஜ்ல இருக்குது இல்லையா, அது வந்து இரட்டை கோயில். அந்த அபு சிம்மலை யார் கட்டியிருக்காங்கன்னா 2ஆம் ராம்செஸ். இரட்டை கோயில எகிப்து அரசனான 2ஆம் ராம்செஸ். இரட்டை கோயில 2ஆம் ராம்செஸ் கட்டியிருக்காங்க. அபு சிம்மல் எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸ், அது வந்து பார்த்துக்கோங்க. அது அபு சிம்மல் எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸ் இரட்டை கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. அடுத்து வந்து புக் பேக் மட்டும் நான் செப்பரேட் வீடியோவாக ஒரு ஈவினிங்குள்ளே நான் போட்டுடுறேன். அவ்வளோதாங்க, இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. தேங்க்யூ.